அதே மாதிரி அண்ணன் மதுரை வீர மாதிரி தங்கச்சி தன்னை விட்டு இன்னும் சில வருஷத்துல கல்யாணம் பண்ணி போயிடுவா. அது வரைக்கும் அவளை பத்திரமா பாதுகாத்து பூ போல கையில ஏந்தி பூ போல மனம் முடிச்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமா அனுப்பி வச்சுட்டு அவளுக்கு தேவையான எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. குடும்பங்கிறது எப்ப ஆரம்பிக்குது? பிள்ளை கத்துக்கும் போதா? அவளுக்கு ஏதாவது செய்ய போதா? குடும்பங்கிறது ஆசையில இருந்தா ஆரம்பிக்கும். அந்த ஆசை பேராசையா மாறும் போது மனுஷன் மிருகனா மாறுறான். அப்படித்தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் வந்து பேசணும்னு ஆசை, நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் சிலருக்கு கேட்கணும்னு ஆசை, கேட்குறீங்க. சிலர் செல்போனை பார்த்துட்டு தலையை கீழே குமிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்படித்தானே எனக்கு இருந்து எல்லாருமே தெரியுறீங்க. அப்படியே அந்த கையில இருக்கிற அந்த ராட்சசனை பார்த்துட்டு அப்படியே தலையை குனிச்சுட்டு எல்லாரும் அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்படிதானே? நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குது. அப்படித்தானே? எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் அப்படிதான் சொல்லுவேன். யாராவது கேட்டாங்கன்னா, வீட்டுல என்ன சண்டை நடந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் யாராவது வெளியிலிருந்து வந்து கேட்டா, ஆமா என் குடும்பத்துல நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீ யார் அதை கேட்க? யாரு வெளியிருந்து ஒருத்த வந்து கேட்டுட்டா போதும், அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பாசம், அந்த நமக்குள்ள இருக்கிற தைரியம் எல்லாம் அப்பதான் வெளியே வரும். இன்னொருத்த வந்து கேட்கும் போது அது நமக்குள்ளே இருக்குதானே. இப்போ நமக்குள்ளே இருக்கிறதுனாலதான் இன்னொருத்த வந்து கேட்கும் போது வெளியே வருது. அப்ப இன்னொருத்த வந்து கேட்டாதான் வெளியே வருமா? எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கும் போது இருக்கலாம் இல்ல? எல்லாரும் இருக்கும்போது, எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிடும் போது, அந்த அம்மா வந்து பரிமாறும் போது, பாட்டி அங்க உட்காந்து அங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்பா சாப்பாடு எப்படி செஞ்சிருக்கு, அதுல புளி கம்மியா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. தாத்தா வந்து சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், புதுசா மருமகள் வந்திருக்காங்க, அவங்க சமைச்சு பார்த்துப்பாங்க, நீ அமைதியா இருக்கு, வந்து இது மாதிரி செஞ்சுட்டு இல்ல. அப்பா வந்து அங்க அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. சரி நீங்க வந்து சாப்பாடு போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே 1000 ஆசையை வச்சுட்டு அங்க உட்கார்ந்துருப்பாரு. அங்க தங்கச்சி, அங்க தம்பி எல்லாரும் ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. இதுதானே குடும்பம். இதுலதானே இருக்கு மகிழ்ச்சி. வேற எதுல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிட போகுது? பணத்திலையா, சொத்துலையா? இதெல்லாம் யார்? கடைசியில குடும்பத்துக்கு தானே. ஆனா எல்லாமே எடுத்துட்டு போறோமா? எல்லாமே சேர்த்து வச்சு எடுத்துட்டு போறோமா? நம்ம கடைசியா படுக்கிற 6 அடி மண்ணு கூட நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்தா இருக்கும்போது சந்தோஷமா சிரிக்கலாம் இல்ல? அந்த சொத்து எனக்கு, அண்ணன் தம்பி 6 பேர் இருப்பாங்க, 4 அடி நிலம் இருக்கும், 1/2 அடி எனக்கு கொடுத்துரு, நீ 1/2 அடி எடுத்துக்கோ. எனக்கு 1 இன்ச்சு கம்மியா வந்தாலும் அவ்வளவுதான், உனக்கு வெட்டுதான். அப்படிதானே இங்க நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. 1000 விஷயம் நடந்தாலும் ஒருத்தர் வெளியிருந்து வரும்போதுதான் நமக்குள்ள என்ன பாசம் இருக்கு, நம்ம ஒருத்தரை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வெளியே வரும். நான் கடைசி வரைக்கும் சொல்றது என்னன்னா, இன்னொருத்த வந்தாதான் பாசம் இருக்குன்னு காமிக்கணுமா? இன்னொருத்த கேட்டாதான் பாசம் இருக்குன்னு சொல்லணுமா? இருக்கும் போதே 1000 சந்தோஷம் கொடுக்கலாங்க. இருக்கும் போதே 1000 சந்தோஷம் கொடுக்கலாம். அப்படிங்கும் போது ஏன் அந்த ஒரே ஒரு பொய், ஒரே ஒரு சண்டை, ஒரே ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அழுகணும்? இருக்கும் போதே சந்தோஷமா வாழ்ந்தோம். இந்த கடைசி காலத்துல எல்லாமே உணர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை. அப்ப எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை. குடும்பங்கிறது ஒரு ஆணிவேர், அதுல இருந்து வர கிளைகள் தானே நாம. அந்த குடும்பமே போயிடுச்சுன்னா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்கா? கண்டிப்பா இல்லை. என்ன வேணாலும் சொல்லலாம், எனக்கு வந்து அவங்க இருக்கான், எனக்கு வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க, என்னோட உயிர் தோழன், உயிர் தோழி, கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. என்ன வேணா சொல்லலாம், எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாங்க, கூட வர மாட்டாங்க. நான் தூக்குல தொங்க போனேன், வந்து காப்பாத்தினான், கூட வர மாட்டான். என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா, இருந்தா போதை போட்டுக்கோ, கூட வர மாட்டான். உன்னை பாலங்கணத்துல தள்ளணும்னு தான் கூட வருவான் பின்னாடியே.